ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி டீ கடை மிளகாய் பஜ்ஜி எப்படி கிறிஸ்பியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீரம்மா சந்தையில் மிளகாய் பஜ்ஜி போடுறதுக்காக மிளகாய் வாங்கிட்டு வந்து தந்தது. அம்மா நீங்கள் மிளகாய் பஜ்ஜி போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிச்சு. சரி அப்படின்ட்டு இன்றைக்கி மிளகாய் பஜ்ஜி போட போகிறோம். அந்த மிளகாயை நல்லா கழுவிட்டு முனையில் கொஞ்சோண்டு கட் பண்ணிவிட்டு ரெண்டாக கீறிக்கிடுவோம். இந்த காம்பு பகுதியை நீங்கள் கட் பண்ண வேணாம், அதோடையே போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ரெண்டாக கீறி வச்சுட்டேன். இப்போ ஒரு பவுலில் கடலை மாவு 1 கப் எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் நிறையாவே போட்டிருக்கேன். தேவையான உப்பும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு கரண்டியால் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி கலந்துக்கிறணும். மொத்தமாக ஊற்றக்கூடாது. ஏன்னா தண்ணி போச்சுன்னா நம்ம பஜ்ஜியில் மாவு தொடும்போது ஒட்டாது. அதனால் ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கிறணும். உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்புத்தூள் போட்டிருக்கேன். அதே மாதிரி காஞ்ச எண்ணெய் கொஞ்சம் நான் ஊற்றினேன். அந்த இது ஸ்கிப் ஆகிருச்சு. இப்போ அந்த மிளகாய் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதை அந்த மாவில் நல்லா பிரட்டி நம்ம ஏற்கனவே நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன் கடாயில், அதில் ஒன்றா நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பெரிய மிளகா வாங்கிட்டு வந்திருக்கு வீரம்மா. இப்போ அடுப்பு ஒரு மீடியம் சைஸ்லேயே இருக்கட்டும். ஒரு பக்கம் எந்திரிச்சு அதை ஒரு ஸ்பூனால் ஒரு கரண்டியும் வச்சு நம்ம பிரட்டி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், எடுத்தாச்சு. நான் இன்னும் ஒரு 3ஐயும் இதோட போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம ஒன்றா பிரட்டிக்கிடுவோம். நீங்கள் பாதி பாதியாக கூட போட்டுக்கலாம். ஏன்னா இது பிரட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் பாதி மிளகாயை கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் எந்திரிச்சு, இப்போ இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு டீ காஃபியோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி நம்ம இது காரம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகாயிலையும் காரம் இருக்கிறதுனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம இந்த பஜ்ஜியை எடுத்துக்கலாம். நம்மளோட டீ கடை பஜ்ஜி சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பெல் பட்டனை தொடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.